ஹலோ காமன் மேன். இன்னும் ஒரு பொதுவான மித்து இருக்கு. அதாவது ஒரு கற்பனை இருக்கு. என்னன்னா, சிட் ஃபண்டு ரொம்ப சேஃபு. ஏன்னா, நம்ம தெரிஞ்ச பையன் பக்கத்திலேயே இருக்கான். எப்ப போனாலும் அவன நம்ம புடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இருக்கு. வேற ஷேர் மார்க்கெட்னா, இல்ல ஈக்விட்டி மார்க்கெட்னா, மியூச்சுவல் ஃபண்டுனா யார போய் கேட்கறதுன்னே தெரியாது. ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற மாரி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது மிக மிக தவறு. நீங்க நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் ஏமாந்தவன் எல்லாருமே அவன் தெரிஞ்சவங்க மூலியமா தான் ஏமாந்திருப்பான். இல்ல சொந்தக்காரங்க மூலியமா ஏமாந்திருப்பான். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏமாந்திருப்பான். மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு நான் ஏமாந்தவன்னு சொல்லிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் தவறான நேரத்துல வாங்கி, தவறான நேரத்துல வித்திருந்தா மட்டும் அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர, போட்ட பணம் இல்லாம இதுவரைக்கும் போனதில்ல. வேறஸ் நீங்க ஒரு சிட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா, சிட் ஃபண்ட் கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்கன்றத எத்தனையோ சினிமாவுல பார்த்திருக்கோம். தினம் தினம் பேப்பரை தொறந்தா இந்த பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சிட் ஃபண்ட்ஸ் ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ். நீங்க நார்மலா நினைக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா வெரி வெரி சேஃப், பீயிங் ரெகுலேட்டட் பை செபி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நீங்க பார்த்து புரிஞ்சு உங்க பணத்தை பாதுகாப்பு பண்ணிக்கோங்க.